கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த காலை ஆராதனையிலே ஆண்டவரை தொழுது கொள்ள வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன். இந்த ஆராதனையின் முழுமையான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு தருவாராக. நம்ம சுற்றி வருவதற்கு மிக அழகாக நேர்த்தியாக நம்ம எல்லாம் இந்த குருத்தோலை ஞாயிறில் அப்படியே குறிச்சி ரோட்டு போய் திருமறை நகர்லேருந்து மாசிலாமணி நகரில் போய் அப்படியே திருவேண்டரம் ரோடு போய் அம்பை ரோட்டு வழியாக நம்ம ஆலயத்துக்கு வருவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். ஆண்டவர் நம்ம கூட இருந்தார். நீங்கள் எல்லாம் மிக அழகாக நேர்த்தியாக நடந்து வந்தீர்கள். ஏன்னா நல்ல ஒழுக்கமாக அழகாக பண்ணீங்க. ரொம்ப நன்றி. ஏன்னா நமக்கு நிறைய பேர் உதவி செய்தாங்க. ஆண்டவர் ஸ்தோத்திரம். காவல்துறைக்கு நம்ம அனுப்பியிருந்தோம் கடிதம், அவங்களும் நமக்கு வந்து உதவி செய்தாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, இந்த குருத்தோலை ஞாயிறில் 1-2 விஷயங்கள் நாம் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். பாருங்க, இயேசு எதுக்கு கழுதை மேலே ஏறி போனார்? எல்லா நேரமும் நடந்தானே போவார். பெத்பகே பெத்தானியா, பெத்தானியா பெத் தானீம் அப்படின்னா ஹவுஸ் ஆஃப் டேட்ஸ் அப்படின்னு பொருள். அதாவது பேரிச்ச மரங்களின் வீடு. பெத்துன்னு வந்துச்சுன்னா வீடுன்னு அர்த்தம். பெத்தேல் தேவனுடைய வீடு. பெத் பகே அப்படின்னா ஹவுஸ் ஆஃப் ஃபிக்ஸ், அத்தி மரம். ஸோ நல்ல செழிப்பான ஒரு சின்ன கிராமமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எருசலேம் பக்கத்தில் அடிக்கடி நடந்தான் போனார் ஏசு அங்கேருந்து. ஸோ ஓய்வெடுக்க அந்த சிட்டி வந்து ரொம்ப க்ரௌடடாக இருக்குன்னு சொல்லி பெத்பகே பெத்தானியா ஏசு போனார். ஏன் நடந்து போனாமல் கழுதையில் ஏறிட்டார் திடீர்னு? அன்னைக்கு ரொம்ப டயர்டாக இருந்தாரா? கால் வலிச்சிட்டா? 2 காரணம் நம்ம சொல்லலாம் பாருங்க. ஒன்று, தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலுக்காக இயேசு போனார். தீர்க்க தரிசனம் என்னது? சகரியா 9:9. இது இல்லாமல் குருத்தோலை ஞாயிறே கிடையாது. சகரியா 9:9 என்ன சொல்லியிருக்கு? சியோன் குமாரத்தியே மகிழ்ந்து களிகூறு, உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறார். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 450 வருடங்களுக்கு முன்பு வரக்கூடிய மேசியா அவர் கழுதையின மேலே ஏறி எருசலேமுக்கு வருவார் அப்படின்னு சொல்லி சகரியா தீர்க்க தரிசனம் சொன்னார். ஆகவே அந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக இயேசு வந்தார். ஓகே, இது கட்டாயமாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அது மாத்திரம் இல்லை, இயேசு ஒரு செய்தி சொல்கிறார். பவனியில் ஒரு செய்தி சொல்லப்பட்டது. என்ன செய்தி சொல்லப்பட்டது? நான் ராஜா என்று சொல்லப்பட்டது. என்ன ராஜா? சமாதானத்தின் ராஜா என்ற செய்தி இயேசு சொன்னார். அந்த காலத்தில் தீர்க்கதரிசிகள் வந்து என்ன செய்தாங்கன்னு சொன்னால், செய்திகளை சொல்லுவதற்கு ஒரு முறையை கையாண்டார்கள். இப்போ நமக்கு வந்து செய்தி சொல்கிறதுக்கு நமக்கு கேமரா இருக்குது, பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் இருக்குது, நிறைய பிக்சர்ஸ்லாம் போட்டு காட்டுறோம் இல்லை? அந்த காலத்தில் தீர்க்கதரிசிகள் செய்தி சொல்வதற்கு அடையாள செயல் என்று ஒன்றை செய்து காட்டினார்கள். அதில் ஒரு அடையாள செயல் இப்படி இருக்குது. சாலமோன் காலம் பின்காலம் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஆண்டவர் சாலமோன் காலத்துக்கு பிறகு அந்த 12 கோத்திரம் நிரம்பின அந்த ஒரு இடத்தை, அந்த நாட்டை 2ஆக அது பிரிய போவதாக அகியா என்ற தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்துறார். அப்போ அந்த செய்தியை அந்த அகியா எப்படி சொல்றார் தெரியுமா? ரோட்டில் போறாரு. அப்போ எரோபயான்னு ஒருத்தனை பார்க்குறார். அந்த எரோபயாம் யாரு அப்படின்னா, சாலமோன் காலத்தில் அவருக்கு அடங்காமல் அந்த நாட்டை விட்டு தப்பி ஓடி போனாள் ஒரு நல்ல தலைவன். அவனை பார்த்த உடனே அகியா என்ன செய்தார்னா, தன்னுடைய வஸ்திரத்தை எடுத்து 12 துண்டுகளாக கிழித்து போட்டு அவனை பார்த்து சொன்னார், 10 துண்டை நீ எடுத்துக்க அப்படின்னு சொன்னார். எரோபயாமுக்கு ஒன்றும் புரியலை. அது என்னடா மேலே உள்ள ட்ரெஸ் எடுத்தாரு, 10-12 துண்டா பிச்சு போட்டுட்டு 10 எடுத்துக்கான்னு சொல்றாரு, இது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்ட உடனே அகியா சொன்னார், 12 கோத்திரமா இருக்கு இல்லையா, 10 வந்து வாண்ட வந்துடும், 2 தான் தாவீதின் குடும்பத்திட்ட இருக்கும் அப்படின்னு சொன்னார். இதுக்கு தான் பேர் அடையாள செயல். செயல்களை செய்து காட்டினார்கள்.
செய்துட்டு அதுக்கு பிறகு அதுக்கு பொருள் சொன்னாங்க. ஆகவே இயேசு ஒரு அடையாள செயல் செய்து காட்டுகிறார். எல்லா நாளும் நடந்தான் போனார். ஆனால் அன்னைக்கு கழுதையின் மேல் ஏறி மக்களெல்லாம் பாடி சந்தோஷப்பட்டு வரும்போது போனார். அரசர்கள் போருக்கு குதிரையில் போனாங்க. ஆனால் சமாதான செய்தி அனுப்பும்போது கழுதையில் அனுப்புனாங்களாம். அதனால இயேசு ஒரு அடையாள செயல் செய்து காட்டினார். நான் அரசர், ஆனால் சமாதானத்தின் அரசர். இந்த உலகத்திற்கு சமாதானத்தை கற்றுக் கொடுக்கவும், சமாதானம் எப்படி வரும் என்று சமாதானத்தை கொடுக்கவும் நான் வந்தேன் என்று சொல்வதற்காக இயேசு ஒரு அடையாள செய்தியில் செய்து காட்டினார். அதுதான் குருத்தோலை ஞாயிறு. அதை தான் நாமளும் அதை நினைவு கூர்ந்து நமக்கும் நம் சந்ததிகளும் அதை மறந்துவிடக்கூடாது என்பதற்காக இந்த செயலை செய்தோம். சரி, இது ஒரு முக்கியமான செய்தி. இன்னொரு செய்தி என்னன்னா, இன்னொரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன் பாருங்க. குருத்தோலை அப்படிங்கிறது எங்க இருக்கு பைபிள்ல? யாராவது எடுத்து வாசிக்க முடியுமா? குருத்தோலை. செல்போனை எடுத்துலாம் தேடக்கூடாது, பைபிள்ல இருந்து தேடணும். என்ன நீங்க போட்டுறாங்க, ஏமா ஸ்கிரீன்ல போட்டு விட்டுறாங்க. இப்போதைக்கு செல்போன் இல்லாம குருத்தோலை எங்க இருக்கு பைபிள்ல? நீங்க உங்களுக்கு தெரியுமா சார்? சார் சொல்லிருங்க, எங்க இருக்கு? எழுப்பி சொல்லுங்க. அந்த மைக்கு கொடுங்க. சரி, வெளிப்படுத்தல் 7:30. இன்னொரு இடத்துலயும் இருக்கு வெளிப்படுத்தல் 7:9. ஆமா, அது வரப்போற குருத்தோலை. இப்ப பிடிக்கிற குருத்தோலை எங்க இருக்கு பைபிள்ல? ஐயரமா சொல்லக்கூடாது. எத்தனை வருஷமா குருத்தோலை பிடிக்கணும்? என்ன பைபிள்ல குருத்தோலை எங்க இருக்குன்னு தெரிய வேணுமா? தேடி கண்டுபிடிங்க. அதுதான் ஒரு 5 நிமிஷம் போனா பரவாயில்ல, மறக்கக்கூடாது. இல்லை, குருத்தோலை பிடிச்சிட்டு ஊர் வழியா வந்துட்டோம். யாராவது கூப்பிட்டு இது குருத்தோலை பிடிச்சிட்டு அலையில இது எங்க இருக்கு பைபிள்ல அப்படி எவன் சொன்னான் குருத்தோலையை பிடிக்க சொல்லி அப்படின்னு கேட்டா எங்க இருக்குன்னு தெரியணுமா தெரியக்கூடாதா? நம்ம அப்பா கிறிஸ்தவங்க, தாத்தா கிறிஸ்தவங்க, தாத்தாவுக்கு அப்பா கிறிஸ்தவங்க. அட பாவமே, யார் யார்? என்னம்மா? லூக்காவா? யோவான்ல மாத்திரம் தான் இருக்கு குருத்தோலைன்னு. கொடுங்கம்மா, வாசிங்க. இந்த மைக்ல வாசிங்க, மைக்ல வாசிங்க. அந்த இடத்த சொல்லி வாசிங்க. யோவான் 12:13. மறந்துடாதுங்க, 12:13. 12 சீஷர்கள் பிளஸ் 1 13. யோவான் 12:13 வாசிங்க. குருத்தோலைகளை பிடித்துக்கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா சோஸ்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். அப்ப எங்க தான் இருக்கு? வெளிப்படுத்தல இருக்கு. அது சார் சொன்னாங்க இல்லையா? அது நாமெல்லாம் குருத்தோலை பிடிச்சிட்டு நிப்போமா ஒரு நாள். இப்ப பரிசுத்தவான்கள்லாம் குருத்தோலை பிடிச்சிட்டு நிக்காங்களாம். அது வெளிப்படுத்தல இருக்கு இல்லையா? ஆனா இந்த பவனில குருத்தோலை பிடிச்சாங்கன்னு யார் மாத்திரம் தான் எழுதியிருக்கா? 4 நற்செய்தி நூல்லையும் பவனி பற்றி இருக்கு. ஆனா யோவான் தான் குருத்தோலை பிடித்து கொண்டு சென்றதை எழுதியிருக்கிறார். யோவான் 12:13 ஞாபகத்தில் வச்சுடுங்க. சரிதானா? முடிஞ்ச உடனே உங்க 2 பேருக்கும் ஒரு பிரைஸ் தரேன். முடிஞ்ச உடனே வாங்கிடுங்க. சரி, அப்புறம் ஓசன்னா என்ன அர்த்தம்? கர்த்தாவே ரட்சியும். சொல்லுங்க, ஓசன்னா கர்த்தாவே ரட்சின்னு அர்த்தம். பழைய ஏற்பாட்டில் இருக்கா? ஓசன்னாங்கிற வார்த்தை இல்லை, கர்த்தாவே ரட்சி இருக்கா? ஒரு குறிப்பிட்ட சங்கீதத்தில் இருக்கு. 118ஆம் சங்கீதம் பாருங்க. சங்கீதம் 118 25 பாருங்க. யாராவது வாசிக்க பார்க்கலாம். கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். சொல்லுங்க. என்ன, நமக்கு எல்லா காரியமும் வாய்க்கணும்னு ஆசை தானே? இல்லை, நம்ம முன்னெடுக்கிற நல்ல காரியங்கள் எல்லாம் வாய்க்கணும்னு ஆசை தானே? என்ன, எல்லாரும் சத்தமா சொல்லுவோம். கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். 118ஆம் சங்கீதம். இந்த சங்கீதத்துக்கு பேரு பெரிய அல்லேலூயா பாடல் என்று பேர், கிரேட் ஹேலல் அப்படின்னு பேர். இதை எப்போ படிச்சாங்க அப்படின்னா, ஃபீஸ்ட் ஆஃப் டாபர்நாக்கிள், கூடார பண்டிகையிலையும் படிச்சாங்க. இப்போ நம்ம கோயிலை சுற்றி வந்தோம்ல, 7 நாள் பண்டிகை. ஒவ்வொரு நாளும் ஒரு தடவை சுற்றி வருவாங்க. பலிபீடத்தை சுற்றி வந்தாங்க. 7ஆவது நாள் 7 தடவை சுற்றி வருவாங்க. அதற்கு தான் பெயர்
அந்த நேரத்தில் தான் அந்த 118ஆம் சங்கீதம் படித்தாங்கன்னு சொல்கிறாங்க. இன்னொரு நேரமும் படித்தாங்க, பஸ்கா பண்டிகை. பஸ்கா பண்டிகையில் இப்போ என்ன படித்தாங்கன்னா 113ஆம் சங்கீதத்திலேருந்து 118 வரை படித்தாங்க. அல்லேலுயான்னு ஆரம்பித்து அல்லேலுயான்னு முடியும். அதுக்கு முன்னால் உள்ள பாட்டெலாம் பார்த்தீங்கன்னா கடைசி பாட்டு 118, த கிரேட் ஹேலல். இயேசு கிறிஸ்து வந்து ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு அவர் ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார் அப்படின்ட்டு, அதான் அந்த கடைசி பாட்டு என்று சொல்கிறார். அன்பானவர்களே, ஓசன்னானா கர்த்தாவே ரட்சியும், அது கூட சேர்ந்த வசனமானது கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். ஏன்னா நீங்கள் எல்லாம் சேர்ந்து வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் நீங்கள் ஓலை இருக்கா? ஓலையை கொஞ்சம் காட்டுன்னு பார்க்கலாம். வைத்தி இல்லையோ ஓலை? சரி, இப்போ நான் வந்து ஓசன்னானா கர்த்தாவே ரட்சின்னு அர்த்தம். நான் ஓசன்னான்னு சொன்ன உடனே கர்த்தாவே ரட்சியும் கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும் அப்படி சொல்லணும். ஏன்னா உங்கள் மனசில் என்ன நல்ல காரியம்லாம் வாய்க்கணுமோ அதெல்லாம் யோசிச்சுடுங்க. ஏன்னா நானும் யோசிச்சுட்டே இருக்கேன். என்ன பள்ளிக்கூடத்தை கெட்டணும், பாரிசுகளை கெட்டணும், பின்னால் பிரதாபமாக ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது அதை சரி பண்ணணும், நிறைய காரியங்கள் நினைக்கணும். நம்ம நிறைய நல்ல காரியங்கள் நடக்கணும்னு நினைக்கும். என்ன அதெல்லாம் மனசில் நினச்சிக்கிட்டு ஓசன்னான்னு சொன்ன உடனே கர்த்தாவே ரட்சியும் கர்த்தாவே காரியத்தை வாய்க்க சொல்லிடுவோமா? ஓசன்னா ஓசன்னா போல இல்லையோ, கையை வைத்து சொல்லு. இன்னொரு 3 தடவை ஓசன்னா, கையை வைத்துக்கிட்டே ஓசன்னா. Thank you. God bless you.